ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சைனிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, குதிரைவாலி தக்காளி சாதம். இந்த ரெசிபி நம்ம நார்மலாக ரைஸில் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதை குதிரைவாலியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் திணை, சாமை அந்த அரிசி கூட வச்சு ட்ரை பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த ரைஸை குக்கரில் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பேனில் கூட பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 பட்டை 2 கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 8 எடுத்து நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இது மாதிரி ஒன்று ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நான் தக்காளி வந்து நல்லா சேப்பான தக்காளியாக எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா ஓரளவு மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வாசத்துக்காக தான், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குதிரைவாலி அரிசி நான் 1 கப் எடுத்திருக்கேன், அதை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் குதிரைவாலி அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது 3 விசில் விட்டாயிடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம குதிரைவாலி ரைஸ் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு, தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தம்மில் விட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே ஹெல்தியான குதிரைவாலி தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குதிரைவாலியில் பண்ண தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பப்போ மில்லட்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கெலாம் இது மாதிரி பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.